தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதுக்கு பிடிச்ச விருச்சிகராசிக்காரர்களுக்கு. ஓகே, விருச்சிகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி, கண்ணா 4 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த தடவை செம்மையான டைம் பீரியட் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது அப்படிதான் சொல்லணும். என்னதான் குரு வந்து 5ஆம் தேதிக்கு அப்புறம் மேல போய் டாப்ல உட்காதல், நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ராசிநாதன் ஒத்தர் போதும் இல்லையா? ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அமர்தல், சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்தல், புதன் 2ஆம் இடத்தில் அமர்தல், 12ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் இடத்தில் அமர்தல், இப்படி பல பரிவர்த்தனையோட இருக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் அப்படியே நகர காத்திருக்கிறது. ஓகே, வாங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பலன் சொல்றதுல. அந்த அளவுக்கு கவலைப்பட்டு 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 கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன், கவலைப்பட்டு ஓஞ்சு போன விருச்சிகராசிக்காரர்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்து அப்படியே விருச்சிகராசிக்காரர்கள் சிரிச்சாலே அழகா இருக்கும் தெரியுமா? நீங்க நம்மாட்டி போய் ஒரு தடவை ஒரு விருச்சிகராசிக்காரர்களை கூப்பிட்டு சிரிச்சு வச்சு பாருங்க, அப்படியே ஒரு கியூட்னஸ் இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு மாதிரி கடமை கடமை கடமை, வேகம் வேகம், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த செவ்வாயை வந்து அப்படியே இந்த மேஷ செவ்வாய் உருமாறுனா இந்த விருச்சிக செவ்வாய் வேற மாதிரி. எப்பயுமே வந்து பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு, கடமை கடமை கடமை, அடுத்து 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 டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இப்படியே என்னமோ ஒபாமாக்கு நாங்க தான் காம்படிஷன் கொடுப்போன்ற மாதிரி அப்படியே உணர்ச்சி வேகத்தில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அமைதியா உட்கார்ந்து சில விஷயம் டென்ஷன் இல்லாம பாருங்கன்னா முடியாது. அப்போ மனசு அப்படியே ஒரு 10 தடவை விஷயத்துக்கு அப்படியே அசைப்போடும். பார்க்க அமைதியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே பிரளயமே வெடிச்சிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் அப்படிதான் இருந்தது. ஆனா இனிமே எல்லாம் மாறப்போகுது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஹானஸ்டா நான் சொல்றேன், 2026 யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, யாருக்கு குதூகலமோ இல்லையோ, மனசார சொல்றேன் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்கான ஒரு முகாந்திரமா தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பு. இது வரைக்கும் ராசிநாதன் ராசியில இருந்து பயங்கரமான ஒரு கான்பிடன்ட் பவரை கொடுத்திருப்பாரு, சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் சொல்ல வச்சிருப்பாரு. ஒரு மாதிரியான நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு உள்ளுக்குள் எழுந்திருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக சில அனுகூலம் நடந்திருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். புதுசா பிசினஸ் பண்ணலாமா, புதுசா தொழில் தொடங்கலாமான்ற மாதிரி எண்ணமெல்லாம் மேலோங்கி அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகிருக்கும். நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம்ஸ்க்கான படிச்சிருப்பீங்க, புதிய எக்ஸாமுக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறந்திருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவு கான்பிடன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பில்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்ப எப்படி இருக்க போகுதுன்னா, அதே ராசிநாதன் ஒரு 7-8 தேதிக்கு மேல 2ஆம் இடத்துக்கு போறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ராசிநாதன் 2ல இருக்கிறது, ராசிநாதன் 3ல இருக்கிறது, ராசிநாதன் 5ல இருக்கிறது, 11ல இருக்கிறதுலாம் ஒரு சூப்பரான கொடுப்பனை. நம்ம நாமே செதுக்கிக்கிறதுக்கு, நமக்கு நாமே வந்து ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம கூட கடவுள் இருக்காண்டா சாமின்றது ப்ரூவ் பண்றதுக்கான அமைப்பு தான் இதெல்லாம். அந்த மாதிரி ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பரான டைம் பீரியட். அதுவும் காலபுருஷனுடைய 9ஆம் வீடு, மூல திரிகோண வீடு, சான்ஸே இல்லை. 10க்கு அங்க இருந்து ஸ்வைங்னு குருவோட பார்வை வேற ராசிநாதனுக்கு. இங்க இருக்கும் போதும் குருவோட பார்வை, அங்க இருக்கும் போதும் குருவோட பார்வை, முதல் 10 நாளைக்கும் குருவோட பார்வை, மிச்சத 10 நாளைக்கும் குருவோட பார்வை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லணும், நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய உறவினர்கள், நிறைய மகிழ்ச்சி, நிறைய நல்ல செய்திகள் எல்லா குடும்பத்துல வந்து சேரப்போம். நிறைய சொந்தக்காரங்க சூழ, அப்படியே நட்புகள் சூழ ஒரு மாதிரியான ஒரு கெட்டுபுதர் அதெல்லாம் நடக்க போகுது. நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதுவரைக்கும் பிள்ளைகள் குறித்து இருந்த கவலைகள் எல்லாம் வெளியில வரப்போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி அமர்ந்து அது வக்ரம் ஆயிட்டாரா, அப்ப பிள்ளைகள் விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையை இண்டிகேட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் சரியாகும். சிந்தனை பலம் மேலும் உங்க போயிருது, கடவுளோட அனுகிரகம் கிடைக்க போகுது, குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போயிருது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க. பணம் திடீர் யோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு, நிறைய விருச்சிக ராசிக்காரங்க தொழில் பண்றவங்களா இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, இந்த தடவை வேற லெவல் மாஸ் காட்டுவீங்க. 2026 வருஷம் ஃபுல்லா பண்றதுக்கு என்ன பண்றது, இப்ப நீங்க சார்ட் போடுவீங்க, இப்ப நீங்க பிளானிங் பண்ணுவீங்க. அந்த பிளானிங் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எதிர்பார்க்காத அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். தெய்வ அனுகூலத்தின் மூலமாக சில விஷயங்களை சாதிச்சுப்பீங்க. இறையருள் மூலமாக எல்லாமே இயங்கும். தடவை 1-2 எல்லா வீடுமே 12 வீடமும் தடவை உங்களுக்கு இறையருள் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயங்கும். நிறைய கீர்த்தி, புகழ், பெருமை, சௌக்கியம், சந்தோஷம், சௌபாகியம் எல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைச்சு அதன் மூலமாக ஒரு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்துக்குள் இறங்குவீங்க. வேலையை விரிவாக்கம் பண்ணுவீங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இப்பதான் கரெக்டா ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பார்த்து யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க வேணாம்னு சொல்லி அப்படியே கிளென்ஸ் பண்ணி அமுச்சு விடுவீங்க, தூக்கி போடுவீங்க. நிறைய கிளென்சிங் நடக்கும், வீட்லயும் நடக்கும், வேலையிலயும் நடக்கும். நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களா இருந்தாலும் சரியில்லை, நீங்க எப்பயாவது நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை அலமாரில இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடிக்கையெல்லாம் வைப்பீங்க. நிறைய வீட்டை இருந்து சுத்தம் பண்ணுவீங்க, வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளில தள்ளுவீங்க. அப்ப என்ன ஆகும், மனசும் சுத்தமாயிடும், கான்பிடன்ட் பவர் பில்ட் பண்ணுவீங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகம், அப்பா அது அந்த 4 கிரகமும் யாருன்னு ஒண்ணுக்குல, ராசிநாதன் போய் 2ல் அமர்தல்,
12ஆம் அதிபதி 2ல் அமர்ந்தல், 2ஆம் அதிபதியோட பார்வை கிடைக்கிறது, 11ஆம் அதிபதி போய் 2ல அமர்றது. என்ன சாமி வேணும்? நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. விருச்சிக ராசிக்காரருக்கு பலன் சொல்றதுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செஞ்சு அப்படி இப்படின்னு போடாதீங்க, நம்புங்க. யாரோ ஒத்தி நான் நம்புறேன் இல்ல நல்லா இருக்கும்னு, கண்டிப்பா நல்லா தான் இருப்பீங்க. உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல கிரகங்கள் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த தடவை நீங்க விரும்பியது அனைத்தும் செய்ய துணிவீர்கள். நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்கு படிப்புக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள், குழந்தை படிப்புக்காக சில விஷயங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். 5ஆம் இடத்து சனி உங்களை அப்படி இயக்குவார். நிறைய கோவில்களுக்கு போவீங்க, இன்னும் நிறைய பேர் உங்களோட குலதெய்வம் கோவில போய் மீச்சிட்டு வருவீங்க. அதுவும் நிறைய நீங்க போயிட்டு வர இடத்துல இந்த திடீர்னு எதிர்பார்க்காம போயிட்டு இந்த காவல் தெய்வங்களுடைய கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க, கோயில் குளத்துக்கு போவீங்க, வயல் சார்ந்த இடத்துக்கு போவீங்க, தனி சார்ந்த இடத்துக்கு எல்லாம் போவீங்க. நிம்மதி பெருமூச்சு விடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குவீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் பிபில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுகர் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் டென்ஷன் சுகர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் வராட்டி இனிமே சுகர் இருக்கு, பார்டர்ல இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. கணவருடைய உடல் நலம் ஓரளவுக்கு ஆரோக்கியத்துல மேம்படும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆனா வார்த்தையில நிதானம் தேவை. சூரியன் செவ்வாய் ரெண்டும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுன்றது என்ன மாதிரி உண்டா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கர்வத்தோடு ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம மேல ஒரு தேவையில்லாத ஒரு களங்கம் வந்துடும். இது வரைக்கும் அமைதியா தானே இருந்த செவ்வாழ திடீர்னு என்ன பொங்குறன்ற மாதிரி அடுத்தவர்கள் கேட்பாங்க, நம்மளுக்கு கோவம் வந்துடும். என்ன பார்த்தா என்ன உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வந்துடும். யாராவது சாதாரணமா தான் பேசியிருப்பாங்க, நம்மளுக்கு அது கோவப்படுத்தும், கொஞ்சம் கோவம் வரும். அதனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எல்லாமே கிடைக்க போகுது. கோவம் மட்டும் கம்மியா வச்சுக்கோங்க. வீட்டுல அதுவும் உங்களுடைய கணவனிடம், மனைவியிடம், கணவனாக இருந்த மனைவியிடம், மனைவியா இருந்த கணவனிடம், பிள்ளைங்களிடம், அக்கம் பக்கம், எஸ்பெஷலி உங்களுடைய நட்பு வட்டத்திடம் கோவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வரும், கவனமா இருந்துக்கோங்க. உங்க பிள்ளைங்களுக்குன்னு சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள், அது உங்களுக்கு சக்சஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. வாவ், ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். நீங்க முறையா சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. 20 வயதுல இருந்து 40 வயது கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் ஒருவேளை பிரேக்கப் ஆச்சோ அவர்களுக்கு விரைவான திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் படிப்புக்காக எக்ஸாம் காண்டி படிக்கிறீங்க அவங்க எல்லாம் ஜெயிச்சிடுவீங்க. 2ஆம் குழந்தைக்காக இருக்கிறவர்களுக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஆண் குழந்தை சத்புத்திரன் பிறக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அழகா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 2ஆம் குழந்தை மூலமாக 2ஆம் குழந்தை படிப்புக்குன்னு சில விஷயங்கள், சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். சூரியனாலே மூத்த குழந்தை 2 குழந்தை இருக்குன்னா 2 பேருக்குமே குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சனி அங்க இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வருவீங்க. மலை மேல இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட எல்லாம் போய் வழிபாடு பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியும், சந்தோஷத்தையும், தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் கொடுக்கும். சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். உங்களோட வேலை பெருக போகுது. தொழில் 1க்கு 2 தொழில் பண்ணுவீங்க. நிறைய பேங்க் லோன் மூலமா சில விஷயங்கள் நடக்க போகுது. வேலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி சின்ன சின்னதா இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சரி பண்ணலாம யோசிச்சு பைசல் பண்ணுவீங்க. அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் கிளென்ஸ் பண்ணுவீங்க, கிளியர் பண்ணுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், வாயை திறக்கவே கூடாது. சரியா? நான் சொன்ன மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப அமைதியா இருக்கும். 40 வயதுல இருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்லயும் தான். ஸோ அப்படி இருந்துட்டீங்கன்னா பெட்டர். 60 வயது அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் சுகர் தான், பிபி தான், கவனமா இருக்கணும். தலைவலி, ஒற்றை தலைவலியில கொஞ்சம் அவஸ்தப்படுவீங்க. கண்ணு கிட்ட கொஞ்சம் எரிச்சல் வரும். சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய, கண் டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கிர தெய்வ வழிபாடு. அதை தாண்டியும் சனியோட அமைப்பு நல்லா இருக்கு. அங்கிருந்து சனியோட பார்வை எதுவும் பெருசா நெகட்டிவா 2ஆம் இடத்தை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேலைக்கு அது மாறணும் அப்படின்னா காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பசாமி, முனீஸ்வரன், காளி, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போயிட்டு நிறமாலை சாத்தி வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் முடிஞ்சா ஒரு ரோஜா பூ மாலை போட்டு வழிபட்டுவாங்க. சூப்பரா வேலை செய்யும். ஊதுபத்தி இருந்தா வாங்கி கோயில்களுக்கு கொடுத்துருங்க. எண்ணெய் வாங்கி, அது இழுப்பெண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க. செம்மையா இருக்கும் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தொட்டதெல்லாம் வெற்றிதான். கோயில்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா, என்ன கொடுத்தீங்கன்னா இந்த தடவை ஜெயிச்சிடுவீங்க. அவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம். ஓகே, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பாப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 2ஆம் இடம், அது தனுசோட வீடா வரனால அங்கிருந்து சனியோட பார்வை இருக்கனால நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் தான் அந்த சாய்பாபால இண்டிகேட் பண்ணும். ஓகே, அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை சாய்பாபா பாப்பீங்க. சாய்பாபா கோயிலுக்கு போவீங்க. யாராவது சாய்பாபா சிலையை கொடுப்பாங்க. போகும்போது உங்க முன்னாடி ஏதாவது சாய்பாபா சிலை தெரியும், இல்ல மொபைல தருதுன்னா சாய்பாபா மெசேஜ் வரும்.
தடவை பாபா உங்களோட கனெக்டாவே தீர்வேன் அப்படின்னு அடம் முடிச்சுட்டு வர போறார். அப்படி இல்லை என்றால் வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும். வாராகி இருக்கா, அவ வந்து நிப்பா முன்னாடி, கண்ணு முன்னா வாராகி வந்து தெரியவா. வாராகியோட படம் பாக்குறது, வாராகியோட சிலையை பாக்குறது, வாராகி அம்மனை பாக்குறதுன்ற மாதிரி சாய்பாபா வாராகி இது ரெண்டும் உங்க கண்ணில் படும். பட்டா போதும், நான் இருக்கேன் சாமி உனக்கு, நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி இவர்கள் 2 பேரும் உங்கள் வாழ்வியலை மேற்படுவதற்கான தன்மைகளாக வரப்போகிறார்கள் என்பதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இந்த பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்க போது சூப்பரா இருக்கு. வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலம் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.